அந்த நிபந்தனையை சொல்லுங்க. அந்த நிபந்தனையை நயினார் நாகேந்திரன் கேட்டு நான் திருப்பி உங்கள்கிட்ட வாரேன்னு சொல்லுங்க. அந்த நிபந்தனையை வச்சு நான் ஒரு வீட்டிலே வேணாலும் கேட்கிறேன். இந்த மாதிரியான கூட்டல்கள் திமுகவுக்கு சாதகமா போயிட்டு பாக்குறீங்களா சார் வரக்கூடிய தேர்தல்? ஏன்னா உங்களோட கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு புகைச்சல் தொடர்ச்சியா இருக்கு. ஒண்ணு தெரிஞ்சுடுங்க, அதாவது புகைச்சல் சாதகமா இருக்குமா இல்லையா ரெண்டாவது விஷயம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்களாம் தயவு செய்து உங்களுக்கு தெரியும். அதாவது இன்னைக்கு நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள் எத்தனை 24 லாக்அப் டெத்து, 24 லாக்அப் டெத்து. எல்லா இடத்துலையும் எல்லா இடங்கள்லையும் என்ன நடக்குது? போதைப் பொருள். அதுக்கு பிறகு எல்லாம் அடிபட்டு இன்னைக்கு நேற்று கூட ஒரு திமுக டிஜிபி ஆஃபீஸ்க்கு முன்னாடி திமுக கூட்டணியில் ஒரு கட்சி ஆளவை அடிக்கிறாங்க. கேமராவில் பதிவாகுது. இன்னைக்கு வரை எஃப்ஐஆர் போடல. நாட்டு வெடிகுண்டு இது என்ன சார்? இதுக்கெல்லாம் பொறுத்து வெடிகுண்டு வேணும். இதுக்கு போய் கருத்து கேட்குறீங்க. சட்ட ஒழுங்கு சரியில்லை சார். இதுக்கு போய் கருத்து ஒருத்தர் அறுவடத்துக்கு வெட்டினா அதை பற்றி கருத்து என்னன்னு கேட்குறீங்க. சட்ட ஒழுங்கு சரியில்லை, போலீஸ் சரியில்லை, முதலமைச்சர் சரியில்லை. அதான் நாங்கள் சொல்ல முடியும். இதெல்லாம் பார்த்துட்டு நிச்சயமா மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. திமுக கூட்டணியில எந்த கட்சியும் கடந்த 6 ஆண்டுகளா வெளியேறாம ஒரே இணக்கமான சார் கூட்டணியில் வெளியே வருது, வெளியே வரலங்கிறது பிரச்சனை வேற. எலெக்ஷன்ல மக்கள் ஒரு தீர்ப்பளிப்பாங்க. நீங்க கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு கும்மிடிப்பூண்டி வரைக்கும் இது வரைக்கும் தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலும் மாறி மாறி நடந்தது. 89 வந்த திமுக 91 தோற்று போச்சு. அதுக்கப்புறம் மாறி மாறி தான் ஆட்சி வந்துட்டே இருந்திருக்கு. 2006 மைனாரிட்டி கவர்மெண்ட் திமுக, மெஜாரிட்டி கிடையாது, 96 எம்எல்ஏ தான். அதெல்லாம் வச்சுட்டு ஒரு கணக்கு போடவே முடியாது. நீங்கள் ஒரு நயினார் நாகேந்திரன் மட்டும் முன்னிறுத்திட்டு அந்த சமூகத்தை சேர்ந்த மற்ற தலைவர்கள் எதிர்ப்பு செய்கிறாங்களா? தென் மாவட்டத்தில் உங்களை முன்னணிப்படுத்துவதற்காக அந்த சமூகத்தை சேர்ந்த மற்ற தலைவர்கள் எதிர்ப்பு செய்யப்படுறாங்க. அதாவது ஒன்று தெரிஞ்சுடுங்க, 2001 தேர்தலில் இதே ஜாதிகளெல்லாம் சேர்ந்து கூட்டணி வச்சாங்க. மிகப்பெரிய கூட்டணியாக வச்சு கலைஞர் தலைமையில் 2001 தேர்தலில் இதே மாதிரி தான் எல்லா ஜாதி அமைப்புகளாக சேர்ந்து தான் கூட்டணி அரசியல் இது பண்ணாங்க. வெற்றி பெற முடியல. 2001 புரட்சித்தலைவி அம்மா தான் முதலமைச்சர் வந்தாங்க. அதனால் ஜாதியெல்லாம் தேர்தல் நேரத்தில் நிற்காது. திமுக கூட்டணி பொறுத்த வரைக்கும் ஒரு நிலையான கொள்கையில கரெக்டா பிடிப்போட இருக்காங்க. எந்த வகையில அவங்க சறுக்கல அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு இல்லையா சார்? இன்னைக்கு அதிமுக பெரிய கட்சி, அதே மாதிரி ஆல் இண்டியாவில் பிஜேபி பெரிய கட்சி. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக வரக்கூடிய ஒரு கட்சி ஆல் இண்டியா பார்ட்டியோட, ஆல் இண்டியா கட்சியோட ஒரு இணக்கம் தொடர்பு இருந்தால் தான் அவங்களுடைய நன்மைகளை பெற முடியும். இன்றைக்கி தமிழ்நாடு நிறைய திட்டங்களை பெற முடியாமல் இருக்குது. அதனால் மக்கள் நிச்சயமாக பாரத நரேந்திர மோடியோட நம்பி நிச்சயமாக வாக்களிப்பாங்க, நம்பிக்கை இருக்குது. ஆனால் எல்லாரும் ஒன்றா வரணும். உறுதியாக சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி யாருக்கும் பின்னாலே இல்லை. யாரையும் அப்படி தவறான முறையில் அது கருத்து நான் ஒத்துக்கிட முடியும். யாரும் எல்லாரும் ஒன்னா என்னுடைய பொறுத்த முடியும், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த முடியும் ஒன்னா இருக்கணும். அவ்வளவுதான் என்னுடைய வேண்டுகோள். தேங்க்யூ பிரதர். சொல்லுங்க. நல்ல கேள்விதான். அதாவது நயினார் பாலாஜி நான் மாநில தலைவர் வர்றதுக்கு முன்னாலே இளைஞனுடைய மாநில துணைத் தலைவர். பாரதிய ஜனதா கட்சி ஒரு குடும்ப கட்சி கிடையாது. திமுக ஒரு குடும்ப கட்சி. ஒத்துக்கிறீங்களா? வெரி குட். ஒத்துக்கிட்டா சரிதான். அதில் பார்த்தீங்கன்னா மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள் முதலமைச்சர். அதுக்கப்புறம் மதிப்புக்குரிய நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு ஸ்டாலின். அதன் பிறகு துணை முதலமைச்சர் யார்? நமது மதிப்புக்குரிய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கனிமொழி அவர், தயாநிதி மாறன் அவர்கள். இதையெல்லாம் நீங்கள் ஒரு நாளாவது அவங்கள்ட்ட போய் கேட்க, யாராவது கேட்டிருப்பீங்கன்னா கேட்டுக்க மாட்டீங்க. அப்படித்தானே? பாரதிய ஜனதா கட்சி கேட்கல, இதுவரைக்கும் கேட்கல. இப்ப அடுத்த அடிமட்ட பொறுப்புகள் இருந்து தான் படிப்படியா வந்தாங்க ஒரு
தெளிவான பதில்கள் தான் அவங்க கொடுக்குறாங்க. கேள்விகள் கேட்காம இல்ல. அதே மாதிரி இப்போ நான் வர்றதுக்கு முன்னாடியே இளைஞருடைய மாநில துணைத் தலைவர். பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய குடும்ப கட்சி கிடையாது. இது அகில இந்திய கட்சி. இன்னைக்கு 330 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 1300 பட்ட எம்எல்ஏக்கள் உள்ள கட்சி. என்னுடைய பதவி காலமே 3 வருஷம்தான். 5 மாதம் ஓடிடுச்சு. இன்னும் 2 வருஷம்தான். ஒரு அகில இந்திய தலைமை நினைச்சா அவங்க கூட்டி தரலாம். ஆனால் இந்த கட்சி யாருக்கும் சாதகமான கட்சி கிடையாது. அதெல்லாம் இது அவருக்கு பொறுப்பு கொடுத்தனால எனக்கு வந்திருக்குன்னு சொல்ல வேண்டிய கருத்து அது சரியாக இருக்காது நான் நினைக்கிறேன். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கேள்விகள் வைக்கும்போதுதான் அமித்ஷாவின் மகன் ஜெய்பால் விளையாட்டுத்துறையை சார்ந்த ஒரு பதவிக்கு நேரடியாக எப்படி வருகிறார்? அவர் விளையாட்டு வீரரா, முன்னாள் விளையாட்டு வீரராங்கிற கேள்வி எல்லாம் அரசியல் ரீதியா இல்லாம கூட அரசியல் இருக்கிறவங்களுக்கு இந்த நாட்டுல அதிக பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விளையாட்டுல பிசிசிஐல ஒரு முக்கிய பொறுப்பு வழங்கப்படுது. இவ்வளவு நாள் கிரிக்கெட் விளையாடியவரா அப்படிங்கிற ஒரு இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மதிப்புக்குரிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவருடைய மகன் எதில் இருக்காரு? கிரிக்கெட் விளையாட்டு வாரியத்தில் இருக்காரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.